இவங்களாலதான் பெரியார் தமிழை காட்டுமிராண்டி பாஷைன்னு சொன்னார். ஏன் தமிழை காட்டுமிராண்டிகள் பேசும் பாஷைன்னு அவர் சொல்றாரு? அவர் சொன்னார், சொல்லல அப்படின்லாம் இல்லை, அவர் சொன்னார். ஏன் சொன்னார்? எதற்காக சொன்னார்? தமிழை வைத்துக்கொண்டு, இந்த மொழியை வைத்துக்கொண்டு இவன் என்ன செய்கிறான்? ஏதாவது அறிவியல் தொழில்நுட்பத்தை வளர்த்திருக்கிறானா? புதிய கண்டுபிடிப்புகளை செய்திருக்கிறானா? ஒன்றும் இல்லை. மாறாக இவன் செய்ததெல்லாம் என்ன? புராண இதிகாச குப்பைகளில் தமிழன் தலையில் கொட்டுவதற்காக இந்த தமிழை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறான். இப்படி தமிழனை காட்டுமிராண்டியாக மாற்றுவது இந்த புராண இதிகாச குப்பைகள் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் அந்த புராண இதிகாச குப்பைகளை காட்டுமிராண்டித்தனமானது அப்படின்ற நோக்கத்துல அவர் குறிப்பிடுறாரு? ஏன்னா அந்த புராண இதிகாச குப்பைகள் எல்லாம் என்ன செய்கிறது? மனிதனின் பிராமணர், சத்திரியர், சூத்திரர், வைசியர், பஞ்சமர் என்ற பிரிவுகள் இருக்கின்றன. வர்ணாசிரம கோட்பாடுகளின்படிதான் மனித வாழ்வு இருக்க வேண்டும் என்று, மனிதனை மலமல்ல வைப்பதற்கென்று ஒரு சாதி, மனிதனை காப்பாற்றுவதற்கென்று ஒரு சாதி, மனிதன் எல்லாரும் சம்பாதிப்பதை பிடுங்கி தின்பதற்கென்று ஒரு சாதி, பிச்சை எடுப்பதற்கென்று ஒரு சாதி என்று இப்படி வேலைக்கு ஒரு சாதியாக பிரித்து வைத்து யாரும் இன்னொரு வேலையை செய்யக்கூடாது, உலகத்தை நோக்கி முன்னேறக்கூடாதுன்னு வைத்து படிச்சா பிச்சை கூட கிடைக்காதுன்னு பெரியார் சொன்னாரே. தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது அப்படின்றது வந்து நிர்மலா சீதாராமன் இன்றைக்கு அவர் மனதிலிருந்து சொல்லுவது. அவர் வந்து இன்றைக்கு அவர் வந்து தமிழராக தன்னை கிளைம் பண்ணிக்கிறாரு. தமிழராக அவர் கிளைம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தகுதிப்பாடு இருக்கிறா? இன்னைக்கு அருண் நேரு கேட்கிறாரு, நீங்க தமிழரா உணர்றீங்க அப்படின்னா, அல்லது தமிழ்நாட்டுக்காரையரா உணர்றீங்க அப்படின்னா, முசிறியில ரயில்வே ஸ்டேஷன் இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்க, உங்க சொந்த ஊருடைய மக்கள் வளர்ச்சிக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க, வாங்க பேசுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு ஏதாவது பதில் வச்சிருக்கிறாங்களா? தமிழர் தமிழர் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் தன்னை கிளைம் பண்ணிக்கிறாங்களே தவிர தமிழரின் வளர்ச்சிக்காக அவர் செய்தது என்ன? தமிழ் மொழியின் வளர்ச்சி அப்படின்னு இவங்க பேசுறாங்கல்ல. ஒரு மொழியின் வளர்ச்சி என்பது அந்த இனக்குழுவின் வளர்ச்சியினோடு சேர்த்துத்தான் அந்த மொழியின் வளர்ச்சி. ஹீப்ரு உலகம் போற்றும் செவ்வியல் மொழி. இன்றைக்கு அந்த உலகம் போற்றும் செவ்வியல் மொழியை பேசுவதற்கு இனக்குழு இருக்கிறதா? அந்த சமுதாயம் இன்றைக்கு இருக்கிறதா? என்ன ஆனது? ஹீப்ரு என்ன ஆனது? சமஸ்கிருதம் செம்மொழின்னு சொன்னீங்களே, அந்த மொழியை பேசுவதற்கு நாதி கிடையாது. கல்லை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா மனுஷனை பார்த்து பேசினா இன்னொரு மனுஷனுக்கு அது புரியாது. அந்த கருவறைக்குள்ளேயே நிற்கக்கூடிய ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமஸ்கிருதத்துல பேசிக்கிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சமஸ்கிருதத்தில் உரையாட தெரியாது, மந்திர உச்சாடனம் மட்டும்தான் தெரியும்.